இந்த ஒரு மேட்டரும் வந்து செம குழப்பமா இருக்குது. ஸோ வீணாக்கும் தேஜஸ்க்கும் வந்து இந்த ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட்டு நடந்தது. இப்பயும் அது கண்டினியூ ஆகுது. மொத்த பேருமே வந்து தேஜஸ்க்கும் இது வீணாக்கும் தினேஷ்க்கும் அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அது என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டினதை விட ஷோவில் வந்து அங்கே உள்ளே ஏதோ நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து வீணா வந்து ஒரு டாஸ்கில் வந்து ஒரு ஜார் டாஸ்கில் இன்றைக்கின்னு இல்லை எபிசோட் நம்பர் 14 வந்து ஒரு டாஸ்கில் வந்து தேஜஸ் வந்து அன்றைக்கி ஃபைட் போட்டார்ல, இது மாதிரி நீயும் தினேஷும் க்ளோஸாக இருக்கீங்க எப்பயும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு ட்ரிகர் ஆகி அதில் என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு வந்து பேசியிருப்பாங்க. இப்போ வந்து அதை பற்றி பேசும்போது அதெல்லாம் ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து டக்குன்னு வந்து ட்ரிகர் ஆகிருப்பார். அந்த ஸ்பைஸ் ஜாரில் வந்து கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவாக கொடுக்குறப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சிந்துரி, நேஹா, வெக்கே, தேஜஸ் இவங்க எல்லாருமே வந்து பேசும்போது நீங்கள் எதுக்கு வந்து ஓவர் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, அட்டென்ஷனே வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிந்துரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அட்டென்ஷன் சீக் பண்ணுற மாதிரி அவங்க 2 பேர் வந்து தினேஷ் அண்ட் வீணா வந்து பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்திருக்கா என்னன்னு தெரியல. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட் கொடுக்குறீங்க, அதை வந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ தான் தட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்சிடென்ட் சிந்துரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் நடந்தது. ஸோ ரெட் ஆர் க்ரீன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து க்ரீன் வந்து நேஹா வந்து கொடுத்துட்டு தேஜஸ்க்கு வந்து கொடுக்கும்போது அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்து ஒரு மாதிரி வந்து சிரிச்சுக்கிறாங்க. எதுக்காக அதை மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவங்க ஏதோ ஒரு தனி உலகத்தில் வந்து இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீணா அண்ட் தினேஷ் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ மெஜாரிட்டியாக இருக்கிற ஹவுஸ்மேட்ஸு அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேஜஸ் வந்து தனியாக இருக்கிறப்போ வந்து என்கிட்ட வந்து நல்லா பேசுகிறாரு, ஆனால் எல்லாருமே இருந்தால் அவங்க கேங் எல்லாருமே இருக்கும்போது வந்து ஒரு முறைக்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு, அதை ஏன் அவர் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வீணா ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது போயிட்டுருக்க சுச்சுவேஷன் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு தேஜஸ் வந்து டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுறாரு. ஸோ அதே மாதிரி இப்போது வீணாவும் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு சண்டை திரும்பவும் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்த 2 பேருக்குள்ளே. ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இதே மாதிரி எல்லா செகண்டில் ஹைலைட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வரையும் வந்து டோட்டலாக 14 எபிசோட் வந்து வெளியே இருக்குது. ஸோ 14 எபிசோட் ரிவ்யூவும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.